எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜனா பேசுகிறேன். இப்போ என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோன்னா, புறநானூறு படத்தில் வந்து சிவகார்த்திகேயனோட மோதும் முன்னணி ஹீரோ யாரான்னு பார்க்கலாம். தமிழில் வந்து சூர்யா நடிப்பில் இயக்கிய சூரரை போட்டு படத்தை ஹிந்தியில் வந்து ஷார்ப்ரான்ற ஒரு பெயரில் வந்து அக்ஷய்குமாரை வச்சு ரீமேக் செஞ்சாங்க சுதா கோங்கரா. அதுக்கப்புறமேட்டு வந்து சூர்யா நடிப்பில் புறநானூறு படத்தை வந்து இயக்க திட்டமிட்டாங்க. ஆனால் சூர்யா, கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வந்து நடிக்க போயிட்டதுனால அந்த கதையை வந்து சிவகார்த்திகேயனை சொல்லி ஓகேவும் பண்ணியிருந்தாங்க சுதா. இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயனுக்கு வந்து தம்பியாக ஒரு நெகட்டிவ் ரோலில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் நடிக்க முயற்சியும் செஞ்சாங்க. ஆனால் அவர் படம் இயக்கத்தில் பிஸியாக இருக்கிறதுனால அது முடியாதுன்ற ஒரு விஷயத்த அவர் சொல்லிட்டாரு. அப்போது அமரன் படத்தில் வந்து செம்ம ஹிட்டு. பிறகு புறநானூறு பிரம்மாண்டமாக இயக்க திட்டமிட்டு வரும் சுதா அப்படத்தில் வந்து சிவகார்த்திகேயனோட மோதும் இல்லைனா ஒரு முன்னணி ஹீரோவை நடிக்க வைக்க பிளான் பண்ணியிருக்காங்களாம். அதற்கு மலையாள திரைப்பட முன்னணி நடிகராக நம்ம நிவின் பாலியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்களாம். அதோடு இந்த புறநானூறு படத்தை வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 மொழிகளிலும் வந்து பேன் இந்தியா படமாக இயக்க பிளான் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த 2 பேரும் சேர்ந்தால் படம் பெரிய கலக்கலாக இருக்கும். பார்ப்போம். இது ஆல்ரெடி ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது. என்ன மாதிரி கலக்குறாங்கன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.